முக்கிய செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சுமார் 10 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த பூஜையில் புதுச்சேரி பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 67 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தெற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான நிதியினை நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 21,70,000 ரூபாய் செலவிலும், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குப்பம் கிராமத்தில் உள்ள வீடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைத்தல் பணிக்காக 7,80,000 ரூபாய் செலவிலும், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கைகளப்பட்டு கிராமத்தில் உள்ள புது நகருக்கு சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்காக 13,50,000 செலவிலும், அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24,50,000 செலவில் சுத்துக்கிணி கிராமத்தில் உள்ள பணிக்கா தெருவில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் ஊமதுரை, ஜெயக்குமார், லோகநாதன், ராஜேந்திரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட மங்களம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 28,64,513 செலவில் கதிரடிம் களம் மற்றும் சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி அங்கித் குமார், அதிகாரி கார்த்திகேசன், செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் ஜாக்குலின், ராஜ்குமார் மற்றும் விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வருக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் 4வருக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்களான தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கௌரவ தலைவர் ஹரிதாஸ், துணை தலைவர்கள் வேலாயுதம், வேல்முருகன், பொருளாளர் ராஜசேகர், துணை பொதுச் செயலாளர்கள் திருஞான சம்பந்தம், ராஜேஷ்குமார், செயலாளர்கள் தீனதயாளன், ஆண்டாள், முராரி ராவ், மாசிலாமணி, முரளிதரன் உள்ளிட்ட சான்றோர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். சீர்காழி அருகே மாதிர வேலூர் கிராமத்தில் சீதையை மீட்க சென்ற ராமபிரானின் தேரோட்டியான மாதலி என்பவர் தனது தேர் சக்கரத்தில் சிக்கிய சிவலிங்கத்தை இங்கு ஸ்தாபித்து வழிபட்டதால் மாதலிபுரம் அல்லது மாதிர வேலூர் என்றும் பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பிரசித்தி பெற்ற மாதிர வேலூரில் அருள் புரியும் ஸ்ரீ சுந்தர நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ மாதலீஸ்வர சுவாமி திருக்கோவில் காலத்தால் பழுதடைந்திருந்த நிலையில் பக்தர்கள் ஒன்றிணைந்து திருப்பணியை முழுமையாக செய்து பஞ்சவர்ணம் தீட்டி புது பொலிவுடன் ஸ்ரீ மாதலீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கிராம தேவதைகளான ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஹரிஹர புத்திர அய்யனார் மற்றும் ஐயாங்குட்டி ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 6 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய படங்கள் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டது. வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க கடங்கள் கோவிலை வலம் வந்து மூலவர் விமான கலசம் அனைத்து சன்னதி கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி
ஓட்டப்போட்டி, சோடா பாட்டில் நீர் நிரப்புதல், லெமன் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், கயிறு இழுத்தல், சாக்கு ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்றிரவு குறிஞ்சி நகரில் நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமுலு பொறுப்பு ஏற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்ற உத்தரவுகள் என்பது சர்வசாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. இது இன்றளவும் தொடர்கின்றது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHML ஸ்ரீராமுலு மற்றும் லக்ஷ்மி ஆகியோரின் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகள் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறியவர், முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றோர்களை பாதுகாப்பது மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்ற கொள்கையை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்து தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்தவர், சுகாதாரத்துறையில் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக 4 பிராந்தியங்களிலும் ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்த அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தரமற்ற மருந்துகள், தரமற்ற LED TV, தேவைக்கு அதிகமான வாடகை வண்டிகள், செயல்படுத்தப்படாத திட்டங்கள் செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்தார். புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கின்றார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதிராஜா இயக்குகின்றார். நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது என்றும் இன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும் படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்று தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலை பிளஸிங்ஸ் நிறுவனத்தின் S. பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.